Hello student, welcome to our channel Math Ladder. Maths ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் போஸ்ட் பண்ணியிருக்க கண்டென்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அசைன்மெண்ட் ப்ராப்ளம் ஹங்கேரியன் மெத்தட் பார்ட் 3. ஆல்ரெடி ஹங்கேரியன் மெத்தட்னா என்ன, அது எந்த அளவுக்கு அசைன்மெண்ட் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபீஸிபிள் மெத்தட் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். 2 ப்ராப்ளம் ஆல்ரெடி நம்ம வீடியோஸில் டீல் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி 3ஆவதாக ஒரு ப்ராப்ளம் எடுத்திருக்கோம். இஸ் அ 5x5 மேட்ரிக்ஸ். ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டிட்டர்மைன் த ஆப்டிமம் அசைன்மெண்ட் ஷெட்யூல் ஆஃப் த கிவன் 5x5 மேட்ரிக்ஸ். ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வெரி ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன வெரிஃபை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் நமக்கு ஈக்குவலாக இருக்கணும். இந்த இடத்துல நம்பர் ஆஃப் ரோஸ் நமக்கு 5 இருக்குது, நம்பர் ஆஃப் காலம்ஸும் 5 இருக்குது. ஓகே, அப்போ இந்த ப்ராப்ளத்தை நம்ம என்ன பண்ணிடலாம், ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இன்கேஸ் ரொம்ப இது வந்து 2 ஈக்குவலாக இல்லை அப்படின்னா ஒரு டம்மி ரோவோ காலமோ இன்க்ளூட் பண்ணி ஈக்குவலாக மாற்றின பிறகு தான் நம்ம ப்ராப்ளம் செய்ய முடியும். சரியா? சரி, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நமக்கு ஓகே. செகண்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரோ ரிடக்ஷன். ரோ ரிடக்ஷனுங்கிறது என்னென்னா, ஒவ்வொரு ரோலையும் மினிமம் நம்பர் சூஸ் பண்ணி இந்த ஹோல் ரோவையும் அந்த நம்பரை யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபஸ்ட்டு ரோவில் மினிமம் நம்பர் பார்த்தீங்கன்னா 65. நான் ரெட் கலர் சர்க்கிள் பண்ணி காமிச்சிருக்கேன். செகண்ட் ரோவில் 66, தேர்ட் ரோவில் 57, ஃபோர்த் ரோவில் 60, ஃபிஃப்த் ரோவில் பார்த்தீங்கன்னா 56. நான் இந்த ஃபஸ்ட்டு ரோவை என்ன பண்ண போகிறேன்னா 65 நம்பரை யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ண போகிறேன். தட் மீன்ஸ் சப்ராக்ட் பண்ண போகிறேன். இப்போ 85 மைனஸ் 65 போட்டிங்கன்னா 20, 75 மைனஸ் 65 போடுறப்ப 10, 65 மைனஸ் 65 போடுறப்ப 0, 125 மைனஸ் 65 போடுறப்ப 60, 75 மைனஸ் 65 10. ஃபஸ்ட் ரோ நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி என்ன பண்ண போகிறோம்னா செகண்ட் ரோவை ரெடியூஸ் பண்ண போகிறோம். இந்த ஹோல் ரோவையும் 66 வச்சு நான் சப்ராக்ட் பண்ணணும். அப்போ 90 மைனஸ் 66 24, 78 மைனஸ் 66 12, 66 மைனஸ் 66 0, 132 மைனஸ் 66 66, 78 மைனஸ் 66 12. தேர்ட் ரோக்கு பண்ணுறோம். தேர்ட் ரோ ஃபுல்லாக 57 வச்சு நான் சப்ராக்ட் பண்ணணும். தட் இஸ் 75 மைனஸ் 57 18, 66 minus 57 9, 57 minus 57 0, 114 minus 57 57, 69 minus 57 12. ஓகே, இதே மாதிரி ஃபோர்த் ரோ ஃபிஃப்த் ரோ இப்படி 5 ரோவை நான் என்ன பண்ணிட்டேன்னா நான் சூஸ் பண்ண இந்த மினிமம் நம்பரை யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணி எழுதியிருக்கேன். அப்படி எனக்கு கிடைச்ச மேட்ரிக்ஸாக இந்த 5x5 மேட்ரிக்ஸ். சரி, இப்போ ரோ ரிடக்ஷன் முடிஞ்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா காலம் ரிடக்ஷன் பண்ணணும். காலம் ரிடக்ஷன் என்னன்னா, ஒவ்வொரு காலம்லையும் மினிமம் நம்பர் சூஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணணும். நம்ம அல்டிமேட் எய்மே என்னென்னா, ஒவ்வொரு ரோவில் ஒவ்வொரு காலம்லையும் ஜீரோஸ் நமக்கு இருக்கணும். அப்போ தான் நம்ம ஜீரோஸ் அசைன் பண்ண முடியும். இப்போ ஃபஸ்ட்டு காலம் பார்த்தீங்க அப்படின்னா 18 தான் என்னோட மினிமம் நம்பர். செகண்ட் காலம் பார்த்தீங்கன்னா 8 தான் என்னோட ஸ்மாலஸ்ட் நம்பர். தேர்டில் ஆல்ரெடி 0 இருக்குது. ஆல்ரெடி 0 இருக்க காலத்துக்கு ரெடியூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சரியா? 0 இல்லாத காலத்தை மட்டுமே ரெடியூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளோட எய்மே ஜீரோஸ் கொண்டு வரது தான். இதில் ஆல்ரெடி 0 இருக்குது, அப்போ நம்ம பண்ண தேவையில்லை. இப்போ ஃபோர்த்து காலம் பார்த்தீங்கன்னா 56 என்னோட மினிமம் நம்பர். ஃபிஃப்த்து காலம் பார்த்தீங்கன்னா 10 என்னோட மினிமம் நம்பர். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா காலம் ரிடக்ஷன் பண்ண போகிறேன். சரி, காலம் ரிடக்ஷனில் இப்போ வந்து ஃபஸ்ட்டு காலமை வந்து ஃபுல்லாக 18 வச்சு ரெடியூஸ் பண்ணணும். சரியா? அப்போ 20 மைனஸ் 18 2, 24 மைனஸ் 18 6, 18 மைனஸ் 18 0, 20 மைனஸ் 18 2, 20 மைனஸ் 18 2. ஃபஸ்ட்டு காலம் நான் ரெடியூஸ் பண்ணிட்டேன். செகண்ட் காலம் 10 மைனஸ் 8 2, 12 மைனஸ் 8 4, 9 மைனஸ் 8 1, 12 மைனஸ் 8 4, 8 மைனஸ் 8 0. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா தேர்டில் எல்லாமே 0வாக இருக்குது நமக்கு. அதனால் இதை நம்ம ரெடியூஸ் பண்ண தேவையில்லை, அப்படியே நம்ம லீவ் பண்ணிக்கலாம். ஒரு 0 இருந்தாலே ரெடியூஸ் பண்ண தேவையில்லை. சரியா? இதில் நிறைய ஜீரோஸ் இருக்குது. ஃபோர்த்து காலம் எடுத்துக்கிட்டோம்னா 56 தான் மினிமம் நம்பர். 60 மைனஸ் 56 4, 66 மைனஸ் 56 10, 57 மைனஸ் 56 1, 60 மைனஸ் 56 4 0. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணிட்டோம்னா லாஸ்ட்டு காலம் ஃபிஃப்த்து காலம் எல்லாத்தையும் 10 பேஸ் பண்ணி இது சப்ராக்ட் பண்ணணும். 10 மைனஸ் 10 0, 12 மைனஸ் 10 2 2 2 2. எல்லாமே 12ங்கிறதுனால எல்லாமே நமக்கு 2 2 வந்துருச்சு. சரியா? சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? இப்போ ரோ ரிடக்ஷன் முடிஞ்சிருச்சு, காலம் ரிடக்ஷன் முடிஞ்சிச்சு. என்னோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அசைனிங் தி ஜீரோஸ். சரியா? ஸோ ஜீரோ அசைன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ்வலாக என்ன ரூல் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரோவில்
ஒரே ஒரு ஜீரோஸ் இருந்தால் நம்ம அசைன் பண்ணிக்கலாம். 2 ஜீரோஸ் இருந்தால் ஃபஸ்ட்டு ரிவ்யூவில் நம்ம அசைன் பண்ண தேவையில்லை. அடுத்த ரிவ்யூவில் ஏதாவது ஒரு ஜீரோ கேன்சல் ஆகி சிங்கிள் ஜீரோ நமக்கு கிடச்சிச்சின்னா அசைன் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இதில் பார்த்தோம்னா 2 ஜீரோ இருக்குது. இப்போதைக்கு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, அதனால் இப்போதைக்கு நம்ம டெஸ்ட் பண்ண வேணாம். இப்போ செகண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஜீரோ இருக்குது. சரியா, அதை அசைன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ரோ அசைன்மெண்ட் பண்ணுறப்ப நீங்கள் அசைன் பண்ண ஜீரோ இருக்கிற காலமில் இருக்க மற்ற ஜீரோஸை கேன்சல் பண்ணணும். ரோ அசைன்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், ஆனால் கேன்சல் பண்ண வேண்டியது காலமில் இருக்க ஜீரோ. அப்போ இதை பண்ணுறப்ப இந்த காலமில் பார்த்தோம்னா ரிமைனிங் 4 ஜீரோஸ் இருக்குது. எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிடணும், கேன்சல் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோம்னா என்னோடய தேர்ட் ரோக்குள்ளே வரேன். ஒரே ஒரு ஜீரோ இருக்குது. நான் என்ன பண்ணிக்கலாம், அசைன் பண்ணிக்கலாம். மற்றபடி இந்த காலமில் எனக்கு வேறு எந்த ஜீரோஸுமே இல்லை. ஃபோர்த்து இதுக்குள்ளே வந்தோம்னா ஜீரோஸே இல்லை. ஃபிஃப்த்து இதில் இப்போதைக்கு எனக்கு 2 ஜீரோஸ் இருக்குது. ஒன்றும் நான் பண்ண தேவையில்லை. இப்போ அப்படியே ஃபஸ்ட்டு ரோவுக்கு போங்க. இந்த ஜீரோ கேன்சல் ஆனதுனால ஃபஸ்ட்டு ரோவில் இப்போ ஒரே ஒரு ஜீரோ இருக்குது. என்ன பண்ணிக்கலாம், அதை நம்ம அசைன் பண்ணிக்கலாம். இந்த காலமில் வேறு ஜீரோ இல்லை. இது தான் நான் சொன்னேன், செகண்ட் ரிவ்யூ பார்க்குறப்ப நமக்கு வேறு ஏதாவது ஜீரோஸ் அசைன் ஆகலாம். அப்படி செகண்ட் ரிவ்யூவில் தான் என்ன பண்ணுறேன், நான் ஃபஸ்ட்டு ஜீரோவை அசைன் பண்ணுறேன். ஏன்னா செகண்ட் ரோவை நான் அசைன் பண்ணுறப்ப இந்த ஜீரோஸ் கேன்சல் ஆனதுனால இப்போ எனக்கு சிங்கிள் ஜீரோ இங்கே கிடச்சிருக்கு. சரியா, ஓகே குட். இப்போ எப்படி நம்ம ரோவில் வந்து அசைன்மெண்ட் முடித்தோமோ அதே மாதிரி காலமில் அசைன்மெண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு காலம் பாருங்கள், ஆல்ரெடி அசைன் ஆகிருக்கு, நோ இஷ்யூஸ். செகண்ட் காலம் பாருங்கள், ஒரு ஜீரோ இருக்குது, அசைன் பண்ணிடுங்க. காலம் அசைன்மெண்ட் பண்ணுறப்ப ரோ கேன்சல் பண்ணணும். இப்போ இந்த ஜீரோ அசைன் பண்ணியிருக்கோம், இந்த ரோவில் வேறு ஏதாவது ஜீரோ இருந்தால் கேன்சல் பண்ணிடணும். அப்போ இந்த ஜீரோ இருக்கிறனால நான் என்ன பண்ணிட்டேன், இதை கேன்சல் பண்ணிட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேர்ட் காலமில் ஆல்ரெடி நமக்கு அசைன் ஆகிருக்கு ஜீரோ. ஃபோர்த்து காலமில் இப்போ நமக்கு ஜீரோஸே இல்லை. ஓகேவா? ஃபிஃப்த்தில் ஆல்ரெடி அசைன் ஆகிருக்கு. அப்போ என்னோட ரோ அசைன்மெண்ட்டும் முடிச்சுட்டேன், காலம் அசைன்மெண்ட்டும் முடிச்சிட்டேன். ஆனால் எனக்கு என்னோட ஆப்டிமாலிட்டி கண்டிஷன் என்ன, இங்கே நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் 5. எனக்கு 5 அசைன்மெண்ட்ஸ் நடந்திருக்கணும். பர்டிகுலராக எப்படின்னா ஒவ்வொரு ரோலையும் ஒரு அசைன்மெண்ட் நடந்திருக்கணும், ஒவ்வொரு காலம்லேயும் ஒரு அசைன்மெண்ட் நடந்திருக்கணும். சரியா? அப்போ தான் எனக்கு ப்ராப்ளம் டேலி ஆகும். அப்படி பார்க்குறப்ப ஃபஸ்ட் ரோவில் நடந்திருக்கு, செகண்டில் நடந்திருக்கு, தேர்டில் நடந்திருக்கு, ஃபோர்த் ரோவில் நடக்கலை, ஃபிஃப்த்தில் நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு காலம் நடந்திருக்கு, செகண்ட் நடந்திருக்கு, தேர்ட் நடந்திருக்கு, ஃபோர்த்து காலமில் நடக்கலை. புரியுதா? அப்போ ஆப்டிமாலிட்டி கண்டிஷன் நமக்கு ரீச் ஆகலை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா லைன்ஸ் ட்ரா பண்ணி ஆப்டிமாலிட்டி கண்டிஷனுக்கு இன்னொரு ஐட்ரேஷன் ஒர்க் பண்ணணும். சரியா? சரி, லைன்ஸ் ட்ரா பண்ணுறது எப்படி அப்படின்னு ஒரு சின்ன அல்காரிதம் இருக்குது, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இதுதான் அந்த அல்காரிதத்தோட ஸ்டெப்பு. இந்த ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லைன்ஸ் ட்ரா பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு அல்காரிதம் ஸ்டெப் பாருங்கள். மார்க் த ரோ தட் டு நாட் ஹாவ் அ அசைன்டு ஜீரோ. எந்த ரோவில் அசைன்டு ஜீரோ இல்லையோ அந்த ரோவை நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணணும். மார்க் த ரோ தட் டு நாட் ஹாவ் அ அசைன்டு ஜீரோ. இப்போ இந்த ரோவில் எனக்கு ஜீரோஸ் இருக்குது, அசைன்டு ஜீரோ. இதுலேயும் அசைன்டு ஜீரோ இருக்குது, இதுலேயும் அசைன்டு ஜீரோ இருக்குது, இதில் அசைன்டு ஜீரோ இல்லை. அப்போ அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். இதுலேயும் எனக்கு அசைன்டு ஜீரோ இல்லை, அதனால் சரி அசைன்டு ஜீரோ இருக்குது, அப்போ நான் மார்க் பண்ணக்கூடாது. ஓகேவா? இப்போ ஒரு ரோ எனக்கு மார்க் ஆகிருக்கு. சரியா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா மார்க் த காலம் தட் ஹாவ் அ ஜீரோ இன் த மார்க்டு ரோ. மார்க்டு ரோக்குள்ளே போங்க, அதில் எங்கெங்கே ஜீரோஸ் இருக்கோ அந்த காலம்ஸ் எல்லாம் மார்க் பண்ணுங்கள். இப்போ மார்க்டு ரோக்குள்ளே நான் போனேன்னா எனக்கு ஒரே ஒரு இடத்துல தான் என்ன இருக்குது, ஜீரோ இருக்குது. அந்த காலமை நான் டிக் பண்ணிக்கணும். சரியா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், மார்க் த ரோ. தேர்ட் ரூல் என்னென்னா மார்க் த ரோ தட் ஹாவ் அசைன்டு ஜீரோ இன் த மார்க்டு காலம். இந்த மார்க்டு காலம்குள்ளே போங்க. ஓகேவா? அங்கே எங்கே அசைன்டு ஜீரோ இருக்கோ அந்த ரோவை நீங்கள் மார்க் பண்ணுங்கள். இப்போ இதுக்குள்ளே போனேன்னா இங்கே தான் எனக்கு அசைன்டு ஜீரோ இருக்குது, அது செகண்ட் ரோ, அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். புரியுதா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ட்ரா லைன் த்ரூ ஆல் த அன்மார்க்டு ரோஸ் அண்ட் மார்க்டு காலம்ஸ். ஓகேவா? அதாவது நான் யூஸ்வலாக URMCன்னு சொல்லுவேன், அன்மார்க்டு ரோ மார்க்டு காலம். ஓகே, இப்போ இதில் அன்மார்க்டு ரோ நமக்கு என்னது, இப்போ செகண்ட் ரோவும் ஃபோர்த்தும் நமக்கு மார்க் பண்ணியிருக்கோம். அப்போ மார்க் ஆகாத ரோ என்னது, ஃபஸ்ட்டு ரோ. அது என்ன பண்ணிடலாம், லைன் ட்ரா பண்ணிடலாம். தேர்ட் ரோ அதுக்கு லைன் ட்ரா பண்ணிடலாம். ஃபிஃப்த்து ரோ அதையும் லைன் ட்ரா பண்ணிடலாம். மார்க்டு காலம், ஓகேவா, ஒரே ஒரு காலம் தான் மார்க் ஆகிருக்கு, அதை என்ன பண்ணிடலாம், மார்க் பண்ணிடலாம். ஸோ புரியுதா உங்களுக்கு? அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, URMC அன்மார்க்டு ரோ மார்க்டு காலம், நம்ம லைன்ஸ் ட்ரா பண்ணியாச்சு. சரி, இந்த லைன்ஸ் ட்ரா பண்ண ஐட்ரேஷன்லேருந்து புது ஐட்ரேஷனுக்கு எப்படி மூவ் ஆன் ஆகிறது அப்படின்னா, இப்போ இந்த லைனில் இன்டர்செக்ட் ஆகாமல் சில நம்பர்ஸ் இருக்குது, 6, 4, 10, 2, 2, 4, 4, 2ன்னு. இதில் இருக்கிறதுலே மினிமம் நம்பர் சூஸ் பண்ணணும். இப்போ எனக்கு மினிமம் நம்பர் என்ன, மினிமம் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 தான் என்னோட மினிமம் வேல்யூ. ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பாக்ஸ்லேருந்து இந்த 5x5 மேட்ரிக்ஸ்லேருந்து இதுக்கு வரதுக்கு என்ன பண்ணுவேன்னா
எங்கே இந்த ரெண்டு இப்போ நம்ம லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம், ரெண்டு லைன் இன்டர்செக்ட் ஆகும்ல, அந்த இடங்கள்ல நான் என்ன பண்ணணும்னா இந்த வேல்யூவை நான் ப்ளஸ் பண்ணிக்கணும், +2 பண்ணிக்கணும். இந்த இடம், இந்த இடம், இந்த இடத்துல ஃபுல்லாக ஏற்கனவே இருக்க வேல்யூவோடு 2வை நான் என்ன பண்ணிக்கணும், ப்ளஸ் பண்ணிக்கணும். அப்படி ப்ளஸ் பண்ணால் எனக்கு புது வேல்யூஸ் என்ன வரும் இந்த இடத்துல, 0 + 2 2, நெக்ஸ்ட் இந்த இடத்துல 0 + 2 2, இந்த இடத்துல 0 + 2 2. சரியா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த லைன்ஸ் பாஸ் ஆகிற மற்ற நம்பர்ஸ் இருக்குது பாருங்கள், அதை எதுவுமே பண்ணக்கூடாது, அப்படியே ஏற்கனவே இருக்க ஓல்டு ஐட்ரேஷனில் இருக்கிறத ஃபாலோ பண்ணிடுங்க. அப்போ இதை ஃபுல்லாக நான் காப்பி பண்ணிக்கிறேன். 2 2 4 0 0 1 1 2 2 0 0 2. சரியா? காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த வெளியே இருக்க நம்பர்ஸ் என்ன பண்ணணும்னா அதில் ஃபுல்லாக நான் கண்டுபிடிச்ச இந்த மினிமம் வேல்யூவை சப்ராக்ட் பண்ணணும். புரியுதா? அப்போ சப்ராக்ட்னா என்னது, இந்த இடத்துல 6 இருக்குது, நான் 2வால் சப்ராக்ட் பண்ணணும். அப்போ எனக்கு 6 - 2ங்கிறப்ப 4 வரும். ஓகேவா? இந்த இடத்துல 2 - 2ங்கிறப்ப ஜீரோஸ் வரும். 4 - 2ங்கிறப்ப 2 வரும். 4 - 2ங்கிறப்ப 2 வரும். 10 - 2ங்கிறப்ப எனக்கு ஆக்சுவலாக வந்து சரி இது லைன் பாஸ் ஆகிற இடம், அதனால் இந்த 0 நான் போட்டுக்கிறேன். இங்கே 10 - 2ங்கிறப்ப 8, 4 - 2ங்கிறப்ப 2, 2 - 2 0, 2 - 2 0. இதுதான் எனக்கு கிடைச்ச புது ஐட்ரேஷன். சரியா? சரி, இதில் நான் திரும்ப என்ன பண்ணணும்னா திரும்ப ஜீரோஸ் அசைன் பண்ணணும். ஓகேவா? நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ரூலை யூஸ் பண்ணி என்ன பண்ணணும், ஒரு ரோவில் ஒரு ஜீரோஸ் இருந்தால் அசைன் பண்ணிக்கணும். ஓகேவா? 2 ஜீரோஸ் இருந்துச்சுன்னா செகண்ட் ரிவ்யூவில் பார்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ரோ பாருங்கள். ஃபஸ்ட்டு ரோவில் எனக்கு ஒரே ஒரு ஜீரோ இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரோ அசைன்மெண்ட் பண்ணுறப்பல காலமில் இருக்க ஜீரோஸ் கேன்சல் பண்ணணும். அப்போ இந்த காலமில் எனக்கு எக்ஸ்ட்ரா 2 ஜீரோஸ் இருக்குது, நான் கேன்சல் பண்ணிட்டேன். அப்போ செகண்ட் ரோக்குள்ளே போகிறோம், ஒரே ஒரு சிங்கிள் ஜீரோ இருக்குது போட்டுக்கோங்க. அந்த காலமில் இருக்க மற்ற ஜீரோவை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். தேர்ட் ரோக்குள்ளே போனோம்னா சிங்கிள் ஜீரோ இருக்குது, அந்த காலமில் இருக்க மற்ற ஜீரோஸும் கேன்சல் பண்ணியிருக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா ஃபோர்த் ரோடு ஜீரோஸே இல்லை. ஃபிஃப்த்தில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 2 ஜீரோஸ் இருக்குது, பட் அது கேன்சல் ஆக வாய்ப்பு இல்லை. சரியா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இது ஃபுல்லாக ரோவில் நான் அசைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு காலம் அசைன்மெண்ட்குள்ளே வரேன். ஃபஸ்ட்டு காலமில் ஆல்ரெடி அசைன் பண்ணிட்டோம். செகண்ட் காலமில் எனக்கு ஒரே ஒரு ஜீரோ இருக்குது, அசைன் பண்ணிக்கோங்க. இது காலம் அசைன்மெண்ட், அதனால் அந்த ரோவில் இருக்க மற்ற ஜீரோஸ் கேன்சல் பண்ணணும். நான் இந்த ஜீரோவை கேன்சல் பண்ணிடுறேன். சரியா? தேர்ட் காலம் ஆல்ரெடி அசைன் ஆகிருக்கு, ஃபோர்த் அசைன் ஆகலை, ஃபிஃப்த் அசைன் ஆகிருக்கு. சரியா? இப்போயும் அதே ப்ராப்ளம். ஓகேவா? ஃபோர்த்து ரோ அசைன் ஆகலை, ஃபோர்த்து காலம் அசைன் ஆகலை. திரும்ப என்ன பண்ணணும், நம்ம லைன்ஸ் ட்ரா பண்ணி ஆகும். சரியா? சரி, லைன்ஸ் ட்ரா பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், இந்த சேம் ரூல் தான் நான் திரும்ப ஃபாலோ பண்ண போகிறேன். சரியா? என்ன ரூல், மார்க் த ரோ தட் டூ நாட் ஹாவ் அ அசைன்டு ஜீரோ. இப்போ இந்த இதில் நமக்கு எந்த ரோவில் அசைன்டு ஜீரோ இல்லை, இதில் அசைன்டு ஜீரோ இருக்குது, இதில் இருக்குது, இதில் இருக்குது. ஃபோர்த் ரோவில் இல்லை, அதை நம்ம டிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? மார்க் த ரோ தட் டூ நாட் ஹாவ் அ அசைன்டு ஜீரோ. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மார்க் த காலம் தட் ஹாவ் அ ஜீரோ இன் த, ஓகேவா, மார்க்டு ரோ. மார்க்டு ரோக்குள்ளே போங்க, எங்கெங்கே ஜீரோ இருக்கோ அந்த காலம் மார்க் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல ஜீரோ இருக்குது, இந்த காலம் மார்க் பண்ணிட்டேன். இங்கே ஜீரோ இருக்குது, இந்த காலம் மார்க் பண்ணிட்டேன். இங்கே ஜீரோ இருக்குது, இந்த காலம் மார்க் பண்ணிட்டேன். 3 காலம் எனக்கு மார்க் ஆகிருக்கு. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மார்க் த ரோ தட் ஹாவ் அசைன்டு ஜீரோ இன் த மார்க்டு காலம். இப்போ மார்க்கெடு காலம்குள்ளே போய் எங்கே அசைன்டு ஜீரோ இருக்குது, இப்போ இதுக்குள்ளே போனோம்னா இந்த இடத்துல அசைன்டு ஜீரோ இருக்குது, இந்த ரோவை டிக் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே போனால் இங்கே அசைன்டு ஜீரோ இருக்குது, இந்த ரோவை டிக் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே போனால் இங்கே அசைன்டு ஜீரோ இருக்குது, இந்த ரோவை டிக் பண்ணிக்கோங்க. புரியுதா? அப்போ நம்ம 3 முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம ரூலு URMC, அன்மார்க்டு ரோக்கும் மார்க்டு காலத்துக்கும் நம்ம என்ன பண்ணணும், லைன் ட்ரா பண்ணணும். அன்மார்க்டு ரோனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல மார்க் ஆகாத ஒரே ரோ லாஸ்ட் ரோ தான். அப்போ இந்த லாஸ்ட் ரோவை நான் என்ன பண்ணிக்கிறேன், லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். மார்க்டு காலம்னா 3 காலம் இருக்குது, 3லையுமே நான் என்ன பண்ணிக்கிறேன், லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். சரியா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், வெளியே இருக்க நம்பர்ஸில் மினிமம் பார்த்தாலே தெரியுது, வெளியே இருக்க நம்பர்ஸில் 1 தான் மினிமம். அப்போ என்னோட மினிமம் வேல்யூ ஈக்குவல் டு 1. நான் என்ன பண்ணணும், இன்டர்செக்ட் ஆகிற 2 லைன் இன்டர்செக்ட் ஆகிற இடங்கள்ல இந்த நம்பரை ஆட் பண்ணணும். ஓகேவா? வெளியே இருக்க நம்பரில் இந்த நம்பரை சப்ராக்ட் பண்ணணும். லைன் ஜஸ்ட் பாஸ் ஆகிறத எதுவுமே பண்ணக்கூடாது. ஓகே, அதுதான். அப்போ என்னோட புது ஐட்ரேஷன் என்ன வரும், ஓகே சரி, என்னோட புது ஐட்ரேஷன் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல 2 லைனும் இன்டர்செக்ட் ஆகிற இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல. ஓகே, 2ஓட என்ன பண்ணணும், நான் 1 ஆட் பண்ணணும், தட் இஸ் 3. வேறு இடத்துல இந்த இடத்துல எனக்கு லைன் இன்டர்செக்ட் ஆகுது 3, இந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது 3. மற்றபடி பாஸ் ஆகிற இடத்த அப்படியே போட்டுறணும். ஓகே,
it still remains same 0 0. ஓகே, இந்த இடத்துல நம்ம 0 0 0 0 2 0 2 0 2 0. இப்போ வெளியே இருக்க இந்த நம்பர்ஸில் ஃபுல்லாக என்ன பண்ணணும்னா நான் கொண்டு இந்த மினிமம் அதிலிருந்து சப்ராக்ட் பண்ணணும். அப்போ 2 - 1 1, 2 - 1 1, 1 - 1 0, 2 - 1 1, 4 - 1 3, 8 - 1 7, 1 - 1 0, 2 - 1 1. புரியுதா? இதுதான் எனக்கு கிடைச்ச புது என்னது 5x5 டேபிள். திரும்ப நான் என்ன பண்ணணும், இதில் ஜீரோஸ் அசைன் பண்ணணும். இது ஆப்டிமாலிட்டி கண்டிஷன் ரீச் ஆயிடுச்சுன்னா ஓகே, இல்லைன்னா ஒன் மோர் டைம் நான் என்ன பண்ணணும், லைன் ட்ரா பண்ணணும். சரி, இதுக்கு எப்படி ஜீரோஸ் அசைன் பண்ணுறது? ஃபஸ்ட்டு ரோவில் ஒரே ஒரு ஜீரோ இருக்குது, அசைன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அந்த காலமில் இருக்க மற்ற ஜீரோஸை கேன்சல் பண்ணிக்கோங்க. செகண்ட் ரோவில் ஒரே ஒரு ஜீரோ இருக்குது, அசைன் பண்ணிக்கோங்க. அந்த காலமில் இருக்க மற்ற ஜீரோ கேன்சல் பண்ணிக்கோங்க. தேர்ட் ரோவில் இப்போதைக்கு 3 ஜீரோ இருக்குது, ஒன்றுமே பண்ண வேணாம், நம்ம பார்த்துக்கலாம். ஃபோர்த் ரோவில் ஒரே ஒரு ஜீரோ இருக்குது, அசைன் பண்ணிக்கோங்க. அந்த காலமில் இருக்க மற்ற ஜீரோஸ் கேன்சல் பண்ணிக்கோங்க. ஃபிஃப்த்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ஜீரோ இருக்குது, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஒன் மோர் ரெவி போனாலும் திரும்ப பார்த்தீங்கன்னா தேர்ட் ரோவில் 2 ஜீரோ, ஃபோர்த்லேயும் 2 ஜீரோ இருக்குது. நம்ம காலம் அசைன்மெண்ட்குள்ளே போயிடலாம். ரோ அசைன்மெண்ட் முடிச்சிட்டோம், காலம் அசைன்மெண்ட். ஃபஸ்ட்டு காலமில் ஒரு ஜீரோ அசைன் ஆகிருக்கு, குட். செகண்ட் காலமில் இப்போதைக்கு 2 ஜீரோ இருக்குது, ஓகே, ஒன்றும் பண்ண முடியாது. தேர்ட்லேயும் நமக்கு பார்த்தோம்னா அசைன் ஆகிருக்கு, ஃபோர்த்லேயும் 2 ஜீரோ இருக்குது, ஃபிஃப்த்லேயும் என்ன இருக்குது, அசைன் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தோம்னா இந்த தேர்டும் 5 4 செகண்டும் 4 தான் டைம் மாதிரி இருக்குது. ரெண்டுமே சேம் பிளேஸில் வேறு நமக்கு ஜீரோ இருக்குது. இந்த மாதிரி கேசஸ் என்ன பண்ணலாம்னா ரேண்டம் அசைன்மெண்ட் போயிடலாம். புரியுதா? ஏன்னா நமக்கு ஜீரோஸ் அவைலபிளாக இருக்குது, அதனால் நம்ம ரேண்டம் அசைன்மெண்ட் போயிடலாம். நீங்கள் ரேண்டமாக எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தோம்னா, நான் என்ன பண்ணுறேன்னா செகண்டுக்கு இந்த இது நான் அசைன் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன ஆயிரும்னு பார்த்தோம்னா இது கேன்சல் ஆயிரும். அப்போ எனக்கு இங்கே இதை அசைன் பண்ணிவிட்டு முடிச்சிடலாம். புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி ரேண்டம் அசைன்மெண்ட் ஃபைனலாக ஜீரோஸ் அவைலபிளாக இருக்குது, அசைன் மட்டும்தான் ஆகலைன்னா ரேண்டம் அசைன்மெண்ட் போய்க்கலாம். ஜீரோவே இல்லைன்னா ரேண்டம் அசைன்மெண்ட் போக முடியாது. அப்போ நீங்கள் திரும்ப லைன் தான் ட்ரா பண்ணி ஆகும். சரியா? இப்போ பாருங்களேன், ஃபஸ்ட் ரோ அசைன், செகண்ட் ரோ அசைன், தேர்ட் ரோ அசைன், ஃபோர்த் ரோ அசைன், ஃபிஃப்த் ரோ அசைன், ஃபஸ்ட்டு காலம் அசைன், செகண்ட் காலம் அசைன், தேர்ட் காலம் அசைன், ஃபோர்த்து ஒன், ஃபிஃப்த் ஒன் அசைன். புரியுதா? இப்போ நீங்கள் ஒரு டவுட் கேட்கலாம், மேம் நான் செகண்டுக்கு இங்கே அசைன் பண்ணிவிட்டு ஃபோர்த்துக்கு பண்ணிக்கலாம், தாராளமாக பண்ணிக்கலாம். அப்போ இதுக்கு ஒரு ஆன்சர் வரும், அதுக்கு ஒரு ஆன்சர் வரும். நீங்கள் போடுறதுக்கு உங்களுக்கு ஆன்சர்ஸ் கரெக்டாக வரணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ இதை முடிச்சாச்சு. இப்போ ப்ராப்ளம் நமக்கு ஆப்டிமாலிட்டி கண்டிஷன் ரீச் ஆயிடுச்சு. ஆப்டிமாலிட்டி கண்டிஷன் என்னது? ஒவ்வொரு ரோலையும் அசைன்மெண்ட் நடந்திருக்கணும், ஒவ்வொரு காலம்லையும் அசைன்மெண்ட் நடந்திருக்கணும், ஓவராலாக 5 அசைன்மெண்ட் நடந்திருக்கணும், எல்லாமே நடந்துருச்சு. சரியா? இப்போ ஆப்டிமல் அசைன்மெண்ட் என்ன அப்படின்னா, ஏங்கிற ஒர்க்கை யாருக்கு கொடுத்துருக்காங்க, 5ஓட மேட்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ A tends to 5, B வந்து goes to 3, C வந்து goes to 4, and D go with 1, and E go with 2. இதுதான் நம்மளோட ஆப்டிமல் அசைன்மெண்ட். இதோட மினிமம் காஸ்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இதோட மினிமம் காஸ்ட் வந்து கொடுத்துருக்க ப்ராப்ளத்துலேருந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா? இப்போ இதுதான் நமக்கு கொடுத்த ப்ராப்ளம். ஓகேவா? இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மளோட ஆப்டிமல் அசைன்மெண்ட் எந்தெந்த செல்லில் நடந்திருக்கோ அதில் ஒரிஜினல் ப்ராப்ளம் என்ன வேல்யூன்னு பாருங்கள். இப்போ இந்த ஆப்டிமல் அசைன்மெண்ட் ஃபஸ்ட்டு ஒன்று இங்கே நடந்திருக்கு. ஒரிஜினல் வேல்யூ அந்த இடத்துல என்ன இருக்குது, 75 இருக்குது. அப்போ 75 ப்ளஸ், ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்குது. ஸோ இங்கே இருக்க வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா தேர்டில் செகண்ட் வேல்யூ 66. அப்போ 66 ப்ளஸ் நெக்ஸ்ட்டு ஒன் பார்த்தோம் அப்படின்னா தேர்டில் வந்து ஃபோர்த்தில் அசைன்மெண்ட் நடந்திருக்கு. அப்போ தேர்டில் 4 வந்து 114. அப்போ 114 ப்ளஸ், ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஃபோர்த்தில் ஃபஸ்ட் ஒன் ஆயிருக்கு 80 ப்ளஸ் 80 ப்ளஸ் ஃபிஃப்த்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து செகண்ட் ஒன் 64. ஓகே, 64. ஓகே, இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 399. இதுதான் நம்மளோட மினிமம் காஸ்ட். ஓகேவா? நம்ம கொடுத்த ஆப்டிமம் ஷெட்யூல் வந்து இதுதான். இதனால் நமக்கு கிடைச்ச மினிமம் காஸ்ட் 399. இப்போ உங்களுக்கு ஹங்கேரியன் மெத்தடை பற்றி ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்கும். 3 பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 மூணுமே பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.